ஓம் நமோ நாராயணாய. யூடியூப் நேயர்களுக்கு நமஸ்காரம். எப்போவும் நெல்லிக்காய் பச்சடி அது மாதிரியே பண்ணுவோம். நம்ம நெல்லிக்காய் பச்சடி இல்லாமல் இன்றைக்கி நெல்லிக்காய் சாதம் அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நெல்லிக்காய் சாதம் பண்ணலாம். இன்றைக்கி நெல்லிக்காய் சேரணும், நெல்லிக்காய் சாதம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நெல்லிக்காய் சாதத்துக்கு நெல்லிக்காயே இது மாதிரி 3 நெல்லிக்காய் இது மாதிரி சீவி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு கப்பு 1.5 கப்பு சாதம் வடித்த சாதம் 1.5 கப்பு. திரும்ப பாடுறதுக்கு மிளகா வத்தல் 6, பச்சை மிளகா 4, இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இவ்வளோ தான். அது இல்லாத உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, மெந்தியப்பொடி கொஞ்சோண்டு போடணும். எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கூட ரொம்ப வேண்டாம் நெல்லிக்காய் சாத்துக்கு. கடுகு, மிளகாய்த்தல், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. நெல்லிக்காய் அவ்வளோதான் சேர்த்து வெங்காயம், உப்பு. நெல்லிக்காய் உப்பு தாங்காது ரொம்ப, அதனால கம்மியாக தான் உப்பு சேர்க்கும். உப்பு போய் ரொம்ப ஈஸி. சடங்குற நாளி ஒரு 2 செகண்ட் கூட ஆகாது. நெல்லிக்காய் தீவி வேற வச்சுருக்கோம், அதனால நல்லா நெல்லிக்காய் உடனே வதங்கிடும். சாதத்தை போட்டு கடுப்பாங்க. அவ்வளோதான். இது இப்போ நல்லா உதுத்த உடனே ஆறின உடனே உதுத்துட்டு நல்லா கலந்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி மெஞ்சப்பொடி தூவிட்டாக்கா ரெடி ஆகிடும். ரெடி ஆனப்பறம் நாங்கள் அந்த காம்பினேஷனோட ஊற்றுறாங்க. நெல்லிக்காய் சாதம், ஆட்கீரை கருமிது, அவியல், தக்காளி தொகையல், தக்காளி பழம், கொத்தமல்லி எல்லாம் வதக்கி வச்சு, பருப்பெல்லாம் வறுத்து வச்சு, தேங்காய் வச்சு தொகை. இதான் இன்னைக்கு தளிகை.